வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, நான் டாக்டர் காவ்யா, ஒரு நேச்சுரோபதி டாக்டர். ஆனால் இந்த சேனல் என்னோட ப்ரொஃபஷனுக்கான ப்ரமோஷன் கிடையாது. நான் நிறைய புக்ஸும் படிப்பேன். ஸோ நான் கடந்து வர நிறைய நல்ல விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சேனல். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு காமனான மிஸ்டேக் என்ன தெரியுமா? எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றது. யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சில நேரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் சில நேரம் நம்ம கண்ட்ரோலை மீறி அதை எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணிடுவோம். அதை சொல்லி முடிச்சுட்டு நமக்கே வந்துட்டு ஒரு சமாதானமும் சொல்லிப்போம். எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு, அவங்க ரொம்ப நல்லவங்க தான், சொன்னா அப்படி என்ன ஆயிட போகுது, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனா நீங்க வெகுளித்தனமா இப்படி ஷேர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒரு நாள் உங்களுக்கே ஒரு பெரிய நெகட்டிவா வந்து அமையறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம வெளியில மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாத ஒரு 15 விஷயங்களை பத்தி பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி வந்து நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சொல்லிடலாம், எல்லா விஷயங்களையும் எப்பவுமே மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்காதீங்கன்னு. இப்போ நானே உங்களுக்கு சொல்றேன். ஆனா சில நேரம் என்னை எதிரியா பாக்குறவங்க கூட என்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா பேசினாங்கன்னா அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அதை யோசிச்சு ஃபீல் பண்ணுவேன். அந்த டைம்ல அவங்க வந்து நல்லா பேசினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு நீங்களும் வந்துட்டு அந்த தப்பை எப்பவுமே செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட நிதி நிலைமை என்ன அப்படிங்கிறது. உங்களோட வருமானம், கடன், சேமிப்பு இதெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத எல்லார்கிட்டையும் நீங்கள் நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒன்று உங்கள் வருமானம் அதிகமாகும் போது உங்கள் மேலே ஒரு பொறாமை ஏற்படலாம். இல்ல உங்களுக்கு கடன் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாருமே உங்க மேல பரிதாபம்லாம் பட மாட்டாங்க. உங்கள வந்துட்டு நெறைய இடங்கள்ல அவமானப்படுத்த தான் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருது. நீங்க நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா அந்த டைம்ல அத வெளியில மத்தவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு மனசுல வந்துட்டு கண்டிப்பா பொறாமை ஏற்படுறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு வேணும்னே உங்ககிட்ட வந்து ஏதாவது கடன் கேட்பாங்க. ஆனா குடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சா போதும். உங்கள பத்தி அவங்க வெளியில நெறையவே தப்பா பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கான வாய்ப்ப நீங்க குடுக்காதீங்க. ஸோ உங்களோட நிதி நிலைமை அப்படிங்கிறது உங்களோட பர்சனல் விஷயம். அத மத்தவங்க கிட்ட எப்பவுமே ஷேர் பண்ணிட்டே இருக்காதீங்க. 2வது விஷயம், உங்களோட இலக்கு என்ன? உங்களோட எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட, வெளியாளுங்க கிட்ட எப்பவுமே ஷேர் பண்ணிட்டே இருக்காதீங்க. அதுவும் நீங்க மைண்ட்ல இப்பதான் பிளான் போட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் அதுக்கான ஒரு ஸ்டெப், ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்கல. அதுக்குள்ள வந்துட்டு என் மைண்ட்ல இப்படி ஒரு பிளான் இருக்கு, அது வந்துட்டு இவ்வளோ சக்சஸ் ஆகும், அந்த டைம்ல நான் ரொம்ப பெரிய ஆள் ஆடுவேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் அதை பிளான் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட அதை பற்றி நிறைய நெகட்டிவாக சொல்லுவாங்க, உங்களுக்கு குறை சொல்லுவாங்க, உங்களை நிறைய விமர்சனம் கொடுப்பாங்க. அது உங்களை ரொம்பவே டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையான்னு தெரியல, ஆனால் இந்த கண் திருஷ்டி, ஈவில் ஐ அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த விஷயத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடியே வெளியில தம்பட்டம் அடிக்காதீங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த வெற்றியை பார்த்து கூட மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? கீப் இட் ஆல்வேஸ் பிரைவேட் அன்டில் இட் பிகம்ஸ் பெர்மனன்ட். இது ரொம்ப ரொம்ப உண்மை. ஒரு விஷயம் உங்களுக்கு உறுதியா உண்டு அப்படின்னு கன்ஃபார்மா தெரியிற வரைக்கும் மற்றவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. 3வது விஷயம், உங்களோட தோல்விகளையும் உங்களோட பலவீனங்களையும் எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்க என்னமோ உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையணும்னு சொல்லிட்டு அதை மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா அதை எதிரில் கேட்குறவங்க வந்துட்டு எப்பவுமே நல்ல எண்ணத்தோட கேட்பாங்கன்னு கிடையாது. அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற மதிப்பு குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல இதை யூஸ் பண்ணி அவங்க உங்க மேல உள்ள மதிப்பை மற்றவங்க கிட்ட கம்மி பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இதுவே உங்களை சுத்தமா பிடிக்காதவங்களா இருந்தா இந்த விஷயங்களை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. நீங்க வாழ்க்கையில வந்துட்டு ஒரு கட்டத்தை அடைஞ்சிட்டீங்க, ஒரு உயரத்துக்கு போயிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களோட தோல்வியை பத்தி நீங்க பேசலாம். அப்ப வந்துட்டு எல்லாரும் உங்களை பாராட்ட தான் செய்வாங்க. ஓகே, இந்த தோல்வியெல்லாம் கடந்துதான் இவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்ட்டு. ஆனா நீங்க எதுவுமே அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபெயிலியர்லாம் சந்திச்சேன், நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு மற்றவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்காதீங்க. அவங்க கண்டிப்பா பின்னாடி போய் உங்களை பத்தி கேவலமா தான் பேசுவாங்க. 4வது விஷயம், உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள உள்ள பிரச்சனைகள், உங்க உறவுகளுக்கு உள்ள பிரச்சனைகள். இது வந்துட்டு உங்களோட கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், உங்க காதல் வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பா பசங்களுக்குள்ள வர பிரச்சனையா இருக்கலாம். இதை நீங்க மத்தவங்க கிட்ட போய் சொல்லும் போது தேவையில்லாம 3வது மனுஷங்க வந்து தலையிடுவாங்க. தேவையில்லாம இதுல 3வது மனுஷங்க தலையிடும் போது எதிரில் இருக்கிறவங்களுக்கு அது நிறையவே கடுப்பு கொடுக்கும். ஈஸியாக பேசி சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட இப்போல்லாம் விவாகரத்தில் போய் முடியறத நம்ம நிறையவே பார்க்குறோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். உங்களோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ப்ரைவேட்டான விஷயங்களை எல்லார்கிட்டையும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்காதீங்க. உங்களை சுற்றி வரைகிற ஃபர்ஸ்ட் வட்டம் உங்களோட குடும்பத்துக்கானதாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட அடுத்தடுத்த லேயர் ஆஃப் சர்க்கிள் இருக்கணும். 5வது விஷயம், உங்களோட ஆழமான பயம், உங்களோட இன்செக்யூரிட்டிஸை எப்பவுமே மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. உங்கள் இன்செக்யூரிட்டிஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரைவேட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப்.
சில நேரம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களுக்கு காம்படிஷனாக இருக்கவங்க, உங்களை எதிரியாக நினைக்கிறவங்க, உங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த விஷயங்களை பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எப்போவுமே மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம இந்த சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஹீரோவுக்கு வந்துட்டு வில்லன் ஏதாச்சும் துரோகம் பண்ணணும், அவங்கள ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுற மாதிரி யாராவது ஒருத்தங்கள அனுப்புவாங்க. இந்த அயன் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. சூர்யாவுக்கு வந்துட்டு ஜெகன் எப்படி ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டு கடைசியில் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களை ஒருத்தங்க ஏமாற்றும் போது கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே உடஞ்சி போயிடுவீங்க. அதனால் உங்களோட பலவீனங்களை உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்டாக இருந்தாலும் எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. 6வது விஷயம், உங்களோட பாஸ்வேர்ட்ஸ். இப்போ வந்துட்டு இந்த இன்டர்நெட் டிஜிட்டல் உலகத்தில் உங்களோட ரகசியங்களை விட நீங்கள் அதிகமாக பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் தான். வெளியிலேருந்து தான் யாராச்சும் வந்து ஸ்கேம் பண்ணணும், ஃப்ராட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் பாஸ்வேர்டை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ முன்னாடி நீங்கள் டைப் பண்ணால் போதும். சம்டைம்ஸ் வந்துட்டு அது உங்களுக்கு நெகட்டிவாக வந்து அமையறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பாஸ்வேர்டு விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு உங்களோட பணத்துல இருந்து, முக்கியமான சோஷியல் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே இந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருமே மோசம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் சிலருக்கு அது கையில் கிடைக்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. வேற வழியே இல்லாமல் நீங்கள் யாருக்காவது உங்கள் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃப்டி. 7வது விஷயம், மற்றவங்களோட சீக்ரெட்ஸ். அதாவது உங்களை நம்பி ஒரு சிலர் வந்துட்டு சில ரகசியங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அது உங்கள் வாய் சும்மா இருக்காமல் நீங்கள் போய் உங்களோட சர்க்கிளில் இருக்கவங்க கிட்ட அதை சொன்னீங்கன்னா அது வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய துரோகம் தான். அந்த விஷயம் நாளைக்கு வந்துட்டு அது சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரிய வரும்போது அது உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை கண்டிப்பாக உடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த தப்பை எப்போவுமே செஞ்சிடாதீங்க. 8வது விஷயம், ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வெளியில் சொல்லும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு அவமானத்தையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் முக்கியமான விஷயம், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆழமான சோகமும் உங்களோட பண நஷ்டமும். லைஃப்பில் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் உடைக்க முடியாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டு புலம்ப ஆரம்பிச்சிங்கன்னாலும் சுற்றி இருக்கிறவங்களில் நிறைய பேர் இவன் எப்போ டவுன் ஆவான், இவனை எப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பை தயவு செஞ்சு நீங்களே உருவாக்கி கொடுக்காதீங்க. 9வது விஷயம், உங்களோட பொருளாதார முதலீடு. நீங்கள் வந்துட்டு எங்கெல்லாம் சொத்து வாங்கி வச்சுருக்கீங்க, எதுலலாம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்கள தவிர வெளியில் இருக்க மற்ற யாருக்குமே வந்துட்டு சொல்லாதீங்க. இல்லை கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக உள்ளவங்களுக்கு மட்டும் அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் பணத்துக்காக யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. எந்த ஆபத்துலையுமே போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் வாங்கி வைக்கிற சொத்துகளும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் தான் உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கான பாதுகாப்பு. ஸோ அது வந்துட்டு எப்போவுமே சேஃபாகவும் இருக்கணும், ரகசியமாகவும் இருக்கணும். 10வது விஷயம், இது நிறைய பேர் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்துட்டு மதங்கள்லையோ அரசியலையும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கலாம், ஒரு சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம். ஏன் சினிமாவில் கூட இப்போல்லாம் அதுதான், அஜித் விஜய்ன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு 2 பக்கம் வந்துட்டு 2 டீமாக ஃபார்ம் ஆகி சண்டை போட்டுருக்காங்கல்ல. இதில் வந்துட்டு இந்த நடிகர்களுக்கே கூட விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க பேரை சொல்லி நம்மளோட அபிமானங்களை வச்சு தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் சண்டை போடுறது, நிறைய பேருக்கு இந்த சண்டைகளில் வந்துட்டு உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு, நிறைய ஆபத்துலையும் போய் முடிஞ்சிருக்கு. அவங்க பிழைக்கிறதுக்காக அவங்கவுங்க சினிமாவில் நடிக்கிறாங்க, அரசியலுக்கு வராங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை வச்சு ஆர்கியூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா டைமும் ஒரே மாதிரியான கருத்து இருக்காது. உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நண்பராக இருக்கலாம். ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்துட்டு அரசியலில் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கான அவசியமே கிடையாது. ஸோ நல்ல விஷயங்களுக்காக ஆர்கியூ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நமக்கு 10 பைசாக்கு பிரயோஜனமே இல்லாத விஷயங்கள்ல எப்போவுமே மற்றவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. 11வது விஷயம், உங்களோட பயணங்கள். ஒரு பயணத்தில் போயிட்டு வந்துட்டு அது முடிகிற வரைக்கும் மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. முக்கியமாக வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறது, அதுதான் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை. முக்கியமாக பொண்ணுங்க வந்துட்டு நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு லைவ் லொக்கேஷன் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இந்த இடத்துல இப்போ இருக்கேன், இந்த காஃபி ஷாப்பில் இப்போ இருக்கேன், இந்த ரெஸ்டாரண்ட்டில் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கேன். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா டைமும் உங்களுக்கு சேஃபாக இருக்கும்னு சொல்ல முடியாது. முக்கியமாக பொண்ணுங்களோட பாதுகாப்பு நிறைய காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்க இந்த டைமில் உங்களோட சேஃப்டிக்காகவாவது இந்த விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் இருங்க. நீங்கள் ட்ரிப் போயிட்டு முடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் அப்பப்போ லைவாக வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இது உங்களோட சேஃப்டிக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வர்றவங்களோட சேஃப்டியும் வந்துட்டு இது ஆபத்தாக முடியறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. 12வது விஷயம், உங்களுக்கு வந்துட்டு இன்டைரக்டாக ஒருத்தர் மூலமாக ஒரு வாய்ப்பு வருது, ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு பிஸ்னஸ், ஏதாவது ஒரு நல்ல சான்ஸ் லைஃப்பில் கிடைக்குது அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யார்கிட்டையும் வாய் திறந்து சொல்லவே சொல்லிடாதீங்க.
அது ஒரு பெரிய சான்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை யார்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்ல எண்ணத்தோடு தான் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஆனால் அது வாய் வார்த்தை மூலமாக உங்களோட விஷயங்களை நீங்களே ரகசியமாக பாதுகாக்காதப்போ மற்றவங்க மட்டும் ரகசியமாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு என்ன அவசியம்? தேவையில்லாமல் எல்லார் காதுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க காதுக்கு போகும்போது அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது உள்ளே போந்து அது கெடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு நீங்களே சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி அந்த விஷயத்தை எப்போவுமே செய்யாதீங்க. அந்த வாய்ப்பு வரட்டும், அதுக்குள்ளே நீங்கள் போங்க, உங்களோட வளர்ச்சி நடக்கட்டும், உங்கள் வெற்றி வந்துட்டு எல்லாருக்கும் அதை தெரிவிக்கட்டும். 13வது விஷயம், உங்களோட ஆழமான மனநிலைமையை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. நம்ம சில டைம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்போம். அந்த டைமில் நம்ம சொல்கிறத யாராவது காது கொடுத்து கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து உட்காந்து நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டால் போதும். அவங்க யார் என்னென்னலாம் பார்க்காம மனசுக்குள்ளே தோன்றது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு தான் அடங்குவோம். அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கே கண்ட்ரோல் இல்லாதப்போ சொல்லக்கூடாத நிறைய உங்களோட ப்ரைவேட்டான விஷயங்களையும் நீங்கள் சொல்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வந்துட்டு ஒரு சில விஷயங்களை உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வெளியில் அதை எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா அட் எனி காஸ்ட் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கக்கூடிய 4-5 பேர் யாருன்னா உங்கள் அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, உங்கள் கணவன், மனைவி, பிள்ளைங்க. ஸோ இந்த முதல்நிலை உறவுகள்கிட்ட மட்டுமே நீங்கள் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணலாம். அதை தாண்டி மற்றவங்க கிட்ட சொல்லும்போது எப்போவுமே கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அதுவும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் சொல்லும்போது அவங்க வேணும்னே வந்துட்டு உங்களுக்கு தப்பான ஆலோசனைகளை கொடுக்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த சிக்கல்லையும் போய் மாட்டிக்காதீங்க. 14வது விஷயம், ஒருத்தரை பற்றி மற்றவங்க கிட்ட போய் எப்போவுமே குறை சொல்லாதீங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், பிடிக்காதவங்களா இருக்கலாம். ஆனால் அதுக்காக போய் நீங்கள் அவங்கள குறை சொல்லும்போது நாளைக்கு வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆகிடலாம். ஆனால் அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்க அப்படின்னு பின்னாடி தெரிய வந்தால் அது கண்டிப்பாக ஒரு பெரிய சங்கடத்தை உருவாக்கும். அதுவும் இல்லாமல் மற்றவங்கள பற்றி நம்ம தப்பாக போய் விமர்சனம் பேசுறதுனால நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்க போகிறதில்ல. உங்களோட நேரம் விரயமாகிறது மட்டும்தான் நடக்கும். அதனால் அந்த டைம் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட உறவுகளை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஆனால் நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சாலும் அந்த எல்லா உதவியும் ஒரே செகண்டில் மறந்துட்டு அவங்க நல்லா இருக்காங்களா அந்த பொறாமை மட்டும்தான் அவங்க மனசில் ஏற்படும். உடனே வந்துட்டு அவங்கள கெடுக்கிறதுக்கு எல்லா பிளானையும் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க இது வரைக்கும் செஞ்ச நன்மைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு. நீங்களும் அதே மாதிரி இருக்காதீங்க. உங்களுக்கு யாராவது அப்படி செஞ்சாங்கன்னா அவங்கள விட்டு கொஞ்சம் விலகியே இருங்க. கடைசியாக 15வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவங்களுக்கும் இடையில உள்ள ப்ரைவேட்டான விஷயங்களை பற்றி தயவு செஞ்சு வெளியில் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அந்த ப்ரைவசி வந்துட்டு உங்களுக்கு அது சாதாரணமான விஷயமா தெரியலாம். ஆனால் அது உங்கள் ரூமை விட்டோ உங்கள் வீட்டை விட்டோ அது வெளியில் போகும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தும். நீங்கள் அதுக்கு முன்னாடி அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் உடைக்கிற வகையில் இந்த ப்ரைவசியை வந்துட்டு வெளியில் ஷேர் பண்ணுறதுனாலேயே நிறைய கப்புள்ஸ்க்கு வந்துட்டு இப்போ சண்டை நடக்குது. அது டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த தப்பை நீங்கள் எப்போவுமே செஞ்சிடாதீங்க. உங்கள் அன்பானவங்க சம்மந்தப்பட்ட அந்த ப்ரைவேட்டான விஷயங்களை நீங்கள் ப்ரைவேட்டாகவே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களே வந்துட்டு சங்கடத்துக்கு உள்ளாக்காதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்த வந்துட்டு ஒருத்தர்கிட்ட யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்ட்டு போய் சொன்னாலுமே அந்த விஷயம் வெளியில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா யாருமே வந்துட்டு அந்தளவுக்கு ஹரிச்சந்திரன் பரம்பரை கிடையாது. ஸோ இருந்தும் வந்துட்டு ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? நிறைய பேருக்கு வந்துட்டு அது வாய் சும்மாவே இருக்காது. யாருக்காவது ஃபோனை போட்டு எதையாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து லொடலுடன் பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களையே அறியாமல் உங்ககிட்ட இருந்து உங்கள் ரகசியங்களை வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, தேவையில்லாமல் யாருக்கும் ஃபோன் பண்ணி கதை பேசாதீங்க. முக்கியமாக காசிப் பேசாதீங்க. நம்மளை பற்றின ரகசியங்கள் நம்ம லைஃப்பில் ரொம்பவே மதிப்பான விஷயங்கள். அதை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் மற்றவங்க கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி ஆனால் ஷேர் பண்ணி உங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடிஞ்ச விஷயங்கள் என்ன, அதை பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.